தென்காசி மாவட்டமே சூப்பர் தான். அதுலேயும் இப்போ நாம் போகிறது தோரணமலை. போகலாமா? கடையத்துக்கு பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன். கூடவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ், நிறையா சுற்றுலா வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே பார்த்துக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தோரணமலை முருகன் வேறு லெவலில் ஒரு கோயிலுங்க மேலே. அடா அடா அடா, செம்ம சூப்பர். பார்க்குறதுக்கே வேறு லெவல் ஃபீல். பார்க்கிங், பெரிய பார்க்கிங் இருக்குது, ரெஸ்ட் ரூமெல்லாம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பஸ் ஸ்டாண்டு சூப்பர், சின்ன சின்ன பெட்டி கடை செம. அதேபோல் இங்கே டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டைமிங்கை பார்த்துக்கோங்க. இந்த தோரணமலை முருகன் கோயில் நீங்கள் ஏறணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1150 படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்துடலாம். பெரும்பாலான மலைகளின் அடிவாரத்தில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஒரு விநாயகர் கோயில். சாமி கும்பிட்டு கிளம்பலாம். இங்கே போகிறதுக்கான விதிமுறைகள் இதுதான். விடிய காலம் 5 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் மட்டும்தான் அலவுடு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ரொம்ப நாளாக உள்ள ஆசை தோரணமலை முருகன் கோயில். வேறு லெவலுங்க. அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு மோட்டிவேஷ்னல் சென்டென்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. சூப்பர். தோரணமலை கண்ட கண்ட இடத்தில் கிறுக்கினால் கண்கண்ட கடவுளுக்கு பொறுக்காது. நக்கீரர் மண்டபம். படியெல்லாம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. இங்கேருந்து வியூ பாருங்கள். ஃபுல்லாக படி இருக்குது, ஆனால் செங்குத்தாக ஏறுதுங்க படியெல்லாம். சப்பப்பா, நம்மளே லேட்டாக வந்துட்டோம். 3 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா தான் ஏற முடியும். சபா சபபா அப்படி ஆயிடுச்சுங்க. தண்ணி பிரச்சனை இல்லை, அங்கங்கே வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் தண்ணி கொண்டு வரணும்னு கிடையாது. ஒரு பாட்டில் இருந்தால் போதும், இல்லை அதுவும் தேவையில்லை. இங்கே டம்ளர் இருக்குது, குடிச்சிக்கலாம். சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. படியை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாயிருதுன்னு. படியெல்லாம் நல்லா ஃபினிஷிங்காகவே இருக்குங்க. ஷூ போட்டு போக வேண்டாம்னாங்க, அதனால் ஷூவை கழட்டி போட்டு சாக்ஸோடு தான் ஏறுறோம். வந்ததே லேட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு, இது என்னென்னா விளக்குமுறை வைக்கிறதுக்கு, இது அள்ளுறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல, வேறு லெவல். என்னோடய ஃபேவரட் முருகன், அதனால் தோரணமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல வருஷமாக வரணும்னு நினச்ச கோயிலுங்க அது. மொத்தம் 1200 ஸ்டெப்ஸ் இதில். ஆமாம், புகையிலை பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம், இப்போது தென்காசி மாவட்டம். திருக்கோயில் வளாகத்தில் நடைபெறும் அன்னதானம். அன்னதானம் சாப்பிட்டோம் பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே செம்ம சூப்பரான டேஸ்ட்டு. சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுவும் கிட்டத்தட்ட 3 மணிக்கு நல்லா பசியோடு சாப்பிட்ட உடனே அன்னதான சாப்பாடு தோரணமலையில் செம்ம டேஸ்ட்டு. தோரணமலை பற்றி சக்தி விகடன் மேகசினில் என்ன வந்திருக்கு,
அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே உள்ள ஈவெண்ட்டு. அப்பப்பா, மறுபடியுமா? இந்த கோயிலோட வரலாறு ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், படிச்சுக்கோங்க. காடை கௌதரி எல்லாம் இருக்குது. இந்த தொடப்பம்லாம் வச்சுருக்காங்கள்ல, நம்மளே க்ளீன் பண்ணலாம் அப்படின்றாங்க. நம்ம முருகன் கோயிலுங்க, நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். வாவ், இடையில சின்ன ஒரு கோயில், தோரணமலை இடும்பர். சின்னதாக போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் படியை பிரித்து விட்ருக்காங்க, பைபாஸில் போடுற மாதிரி. சூப்பர் டிசைன், வேர்த்து கொட்டுதுங்க எனக்கு. விசேஷ நாட்களில் கூட்டம் நிறையா இருக்குன்றாங்க. எதையும் பாதியில் எழுதாதே, வேதனையை எழுதி சுமக்காதே. சூப்பர் டைமிங், ரைமிங். சபா, ஏற்கனவே பிரான்மலை ஏறணும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரடு முரடாக இருக்கும். ஆனால் இது வீட்டில் உள்ள ஸ்டெப்ஸ் மாதிரியே போட்டிருக்காங்க, சூப்பராக, பிசுரே இல்லாமல். நம்மளே விளக்குமுறையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கலாம். மறுபடியும் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ அவசரமாக வந்தோம், பொறுமையாக மறுபடியும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். இங்கேயும் சைடில் எல்லாம் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்லாம் கிடக்கு. ஆனால் மற்ற கோயில் அளவுக்கு நிறையா இல்லை, அங்கங்கே 1-2 கிடக்கு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறும்போது சிக்ஸாக் மாதிரி ஏற்றுங்க. BMW செடான்கார ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றோம்ல, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க பக்தர்களுக்கு. மறுபடியும் ஒரு ஏற்றம், மறுபடியும் போய் சாப்பிட்டா தான் செட் ஆகும் போல். மங்கீஸ் நிறையா இருக்கும், நம்ம ஊர்லேயே இருக்குது, மலையில் இருக்காதா? அப்பாடா, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குங்க நல்லா. சபா சபபா, தோரணமலைன்னு சொல்லும்போதே வேறு லெவல் ஒரு வைப்பு. பேரே எவ்வளோ பியூட்டி, தோரணமலை, அகத்தியர் மண்டபம். மேம்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க, வியூவெல்லாம் அல்டிமேட்டு. அகத்தியர் மண்டபம், தஞ்சாவூர். தேங்க்யூ தியாகராஜன் சார். வாவ், ஃபுல்லாக க்ளீன். இது என்னது? ஓ, டஸ்ட்பின் மாதிரி. உண்மையிலே டஸ்ட்பின்னா இல்லை செடி கொடி வளர்க்குறதுக்குள்ள தொட்டியா? வாவ், செமையத்தான் ஒரு மறுபடி. கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுங்க நான் வரேன்ட்டு. மேலே மலையில் நின்று பூசாரி கத்துறாரு. அங்கே நின்று சப்பப்பா முடியலடா முருகா. பஞ்சாமிர்தம் கொடு முருகா. 2 டப்பா 2 டப்பாயும் சாப்பிட்டு ஒன்றே பக்கம் தானே வர போகிறேன். கொடுப்பா முருகா. சப்பா ஃப்ளாட்டாக இருக்குது. கற்களை அடுக்கி வைக்க வேண்டாம், தெரியுதா? கேட்டுக்கோங்க. தோரணமலையில் மேலே பத்திரகாளி அம்மன். இந்த பக்கம் வியூ செம்ம வியூங்க. அவ்வளோதாங்க, உச்சிக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்குங்க. மலை மேலே ஃபுல்லாகவே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்னும் எப்படியும் ஒர்க்கு முடிய 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். எல்லாமே ரொம்ப மைனூட்டாக சின்ன ஒர்க்கு. அங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுட்டு வார்னிங் வச்சு போர்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம அங்கெல்லாம் எடுக்கலை. சாமி கும்பிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே போனால் சும்மா காற்று அடிக்குதுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ், வேறு லெவலுங்க. இந்த வியூவெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பர். மலை மேலே ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. நல்லா ரெய்னி சீசனில் எல்லாம் வந்தோம் அப்படின்னா இன்னும் செம்ம பசுமையாக இருக்கும் தென்காசி. மை ஃபேவரட் டிஸ்ட்ரிக்டில் இதுவும் ஒன்று. குமரன். இந்த மலை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 1200 ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஏறுறதுக்கு வெறும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரசரன்னு ஏறியாச்சுங்க, வெறும் 20 நிமிஷத்தில். ஆமாம், ஏன்னா அங்கே சொல்லியாச்சு, அதனால் சரசரன்னு ஏறிட்டோம். இறங்குறது பொறுமையாக இறங்குவோம். இந்த பேர் எழுதுகிற புத்தி மட்டும் போகாதுடா உங்களுக்கு, மலை மாடுகளா. பொதுவாகவே மலை கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மலை கோயிலில் சின்ன விஷயங்களையும் அடிவாரத்தில் இருந்தே பார்த்து செஞ்சுருப்பாங்க. சின்னதாக ஒரு மண்டபம் ஆகட்டும், கீழே ஒரு பிள்ளையார் எல்லா இடத்துலையுமே இருக்கும், அந்த பிள்ளையாரோட கோயிலாகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் சின்னதாக பார்த்து செஞ்சுருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக ரசித்து அதோட வரலாறு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு படித்து நாம் பார்க்கணுன்னா ஒரு நாள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தான் அந்த ரிலாக்ஸாக எக்ஸ்பீரியன்ஸோடு என்ஜாய் பண்ண முடியும். அவசரமாக வந்துட்டு போனால் ஒன்றும் தெரியாதுங்க. ஏறுறது எப்படி வண்டி ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரில் ஏறிச்சோ அதே மாதிரி தான் இறங்கும் போதும் அப்படியே சிக்ஸாக்காக இறங்குவோம். மறுபடியும் சொல்ல தோன்ற ஒரே விஷயம் அதுதான், அன்னதானம். தோரணமலை முருகன் கோயிலில் அன்னதானம் கொடுத்தாங்க பாருங்கள் கீழே. சப்பா, 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை சாப்பிட முடியாது. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. உண்மையாகவே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒருவேளை எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குன்றதுனால ரொம்ப பிடிச்சிருச்சோ சாப்பாடு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். வியூவெல்லாம் செம. அது ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை ஃப்ரம் கேரளா. அப்புறம் சொல்லவா வேணும், அடா என்ன வியூ சூப்பராக இருக்குங்க. நான் கூட ரொம்ப பெரிய மலையாக இருக்குமோ, எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினச்சேன் இறங்குறதுக்கு ஏறுறதுக்கெலாம். வெறும் 20 to 25 நிமிஷத்துலேயே நானே ஏறிட்டேன். நான் என்ன எப்படி குறைச்சி சொல்கிறது, நம்மளையே அமர்நாத்தே போயிட்டு வந்தாச்சு பகல்காம் ரூட் வழியாக. மொத்தம் 55 to 60 கிலோமீட்ரு, 4 days ஹெவி ட்ரெக்கிங்.
16,000 அடி ஹைட்டில் அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது. அப்புறம் நம்மளை எப்படி குறைச்சி எடை போடுறது? அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வந்திருக்கோம். உலகத்திலே கடினமான ட்ரெக்கிங்கில் அமர்நாத் பகல்காம் ரூட்டும் ஒன்று. இன்னொரு நாளைக்கு வர்றோம். வேறு லெவலில் இந்த ஏரியாவை என்ஜாய் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இங்கேயே அன்னதானத்தை சாப்பிட்றோம், இங்கேயே சாமி கும்பிட்றோம், உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றோம். அதான் ஒரு பிளான் இருக்குது. கூடிய சீக்கிரம் வருவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் மட்டும் முருகனை தனியாக பார்த்துட்டு வரேன், அவ்வளோதான். ஆனால் மேலே நடையெல்லாம் சாத்திட்டாங்க. இந்த மலைக்கு வர்றதே ஒரு வைப்பு தானேங்க. இந்த மலை ஏறினாவே முருகனோட அருள் நமக்கு கிடச்சிரும், அவ்வளோதான். எனக்கு உண்டு. உங்களுக்கும் முருகன் அருள் வேணும்னா லைக் போடுங்க முதல்ல, அப்போ தான் கிடைக்கும். சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அருள் கிடைக்காது. சூப்பர். நம்ம சேனலில் இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ட்ரெக்கிங் போயிருக்கோம். நம்ம அமர்நாத் ட்ரெக்கிங் போனதெல்லாம் நிறையா பார்ட்டு போட்டிருக்கோம். நம்ம போன ஒன்றையுமே வீடியோஸ் எடுத்து அப்படியே நம்மளோட மெமரிஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த ஃபீல்லாம் வேறு லெவல் ஃபீல். நீங்கள் அமர்நாத் போக முடியலன்னா பரவாயில்ல, வீடியோஸை பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம். அப்படியே லைவாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணியிருப்போம். பெருசாகலாம் எடிட் பண்ண மாட்டோங்க, அப்படியே ரா ஃபுட்டேஜ் தான் நம்மளதில் இருக்கும். ஓகேவா? அகத்தியர் மண்டபத்தோட டீட்டெயில்ஸ். தென் திசை திருமுருகனிடம். சூப்பர். யார்? ஆதி நாராயணன் குடும்பத்தினர், முத்து மாலைப்புறம். எந்த மாவட்டம்னு போடலங்க. சூப்பர். கொத்தனார் சம்பளம் 14 ரூபாயா? இப்போ 1965. எப்பா நான் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு 2 வருஷத்தை 1965 வைங்கப்பா. அப்புறம் 2026 மாற்றிக்கலாம். முடியலை சாமி, நாக்கு தள்ளுது. சிரிக்காதீங்க எல்லாத்துக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். தோரணமலை வீடியோ மறுபடியும் ஒரு தடவை ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தோரணமலை முருகனோட வரலாறு, அமைவிடம், சிறப்பிடம், மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு டச் பண்ணால் போதும், எல்லாமே வரும். தமிழ்லேயே இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஆமாம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம எங்கேயுமே வரலாறுலாம் சொல்லலை.